வணக்கம், ஷேப் மகேந்திரமா. நான் இன்னைக்கு செய்ய போகிறது கொங்கு சிக்கன் பிரியாணி. இது வந்து கொங்குநாடு ஸ்டைலில் பண்ணுறேன். ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி, நெய் யூஸ் பண்ணி பண்ணுறேன். இது இன்னைக்கு எப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இன்னைக்கு கொங்கு சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு 200 ml நல்லெண்ணெய், சுத்தமான செக்குப்பட்ட நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். ஒரு 3 கிராம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கணும். இது வந்து கொங்குநாடு ஸ்டைலு. நல்லா எண்ணெய் நல்லா அருமையாக செக்குப்பட்ட நல்லெண்ணெய், டேஸ்ட் ரொம்ப ருசியாகவும் இருக்கும். வந்து ஆட்டு கொழுப்பு 100 கிராம் எடுத்துக்கணும். 1 கிலோவுக்கு வந்து 50 கிராம். ரொம்ப கொழுப்பு போட்டால் நல்லா இருக்காது. நெய் நம்ம சேர்க்கறதுனால ரொம்ப கொழுப்பு சேர்க்கக்கூடாது. 1 கிலோவுக்கு வந்து 50 கிராம் எடுத்துக்கணும். ரொம்ப அருமையாக இருக்கும். வெங்காயம் வந்து 800 கிராம் எடுத்துக்கணும். 1 கிலோவுக்கு 400 கிராம். 2 கிலோவுக்கு 800 கிராம் வெங்காயத்தை எடுத்து நல்லா வதக்குறோம். பச்சை மிளகா வந்து 1 கிலோவுக்கு 4 பச்சை மிளகா 5 சேர்த்துக்கலாம். நான் வந்து 8 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் 2 கிலோவுக்கு. நல்லா போட்டு வதக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து உப்பில் வந்து கல்லுப்பு சேர்க்கணும். கல்லுப்பு வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். சாப்பாடு நல்லா உடம்புக்கு நல்லது. நல்லா கல்லுப்பு சேர்க்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா ப்ரௌன் கலரான பிறகு ஒரு 200 கிராம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும். நீங்கள் தனியாக சேர்த்தாலும் வைக்க தான், இல்லை நார்மலாக 2 சேர்த்து ஒன்றா அரைச்சி வச்சுருந்தாலும் வைக்க தான். நல்லா போட்டு வதக்கணும். இஞ்சி பூண்டு எந்தளவுக்கு இருக்கும் அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 50 கிராம் புதினா, 50 கிராம் கொத்தமல்லி 2யும் சேர்த்துக்கணும். நல்லா அந்த வண்டியில் போட்டு நல்லா வதக்கணும். வந்து நம்ம தேவையான மசாலா வந்து எடுத்துக்கிறோம். மசாலா வந்து எடுக்கிறதுனா இந்த ஸ்பூன் அளவில் வந்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் மிளகு தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் எடுத்துக்கிறோம். 2 கிலோவுக்கு போட்டு நல்லா வதக்கணும். வதக்கும் போது கொஞ்சம் கலர் மாறணும், ப்ரௌனாக அந்தளவுக்கு வதக்கணும். ரொம்ப வதக்கூடாது. ஒரு அரை கிலோ தக்காளி சேர்த்துக்கணும். 1 கிலோவுக்கு வந்து 250 கிராம். 2 கிலோவுக்கு வந்து அரை கிலோ தக்காளி சேர்த்துக்கிறோம். 500 கிராம் சேர்த்துக்கிறோம். போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து பிரியாணி தெரியுமா மசாலா இருக்குது, கரம் மசாலா. அது என்னென்னா இந்த ஸ்பூன் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கணும். 1 கிலோவுக்கு வந்து 1 ஸ்பூன், 2 கிலோவுக்கு 2 ஸ்பூன் எடுத்துக்கணும். நல்லா கலர் மாறம், டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம 2 கிலோ அரிசிக்கு வந்து என்ன பண்ணால் நீங்கள் ஒரு 1.5 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்து 1.5 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிட்டு ஒரு 500 ml தயிர் எடுத்துக்கணும். ஒரு கிலோவுக்கு வந்து 250 ml எடுத்துக்கணும். நான் 2 கிலோவுக்கு வந்து 500 ml எடுத்துக்கிறேன். நல்லா போட்டு தயிர் நல்லா மசாலாவும் போட்டு சிக்கன் கோழியோட போட்டு நல்லா வதக்கணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்க்கும் போது என்ன பண்ணால் மட்டன் வந்து வேக வச்சு தண்ணி இருக்கணும். அதில் வந்து 1 கிலோ அரிசிக்கு வந்து 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றணும். இந்த மட்டன் வேக வச்சு தண்ணி ஊற்றும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பிட வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. இதில் வந்து 1 லிட்டர் கணக்கு. நான் வந்து 2 கிலோவுக்கு வந்து 3 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா 3 லிட்டர் தண்ணியை ஊற்றி ரொம்ப கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விடணும். அளவு கரெக்டாக இருக்கணும். நல்லா கொதித்த பிறகு உப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு 2 கிலோ ஜீரக சம்பா இறக்கணும். அதில் ரொம்ப ஃபயர் ரொம்ப அதிகமான மீடியமான ஃபயரில் வச்சு நல்லா வேக வைக்கணும். இப்போ 2 கிலோ ஜீரக சம்பா வந்து எடுத்துக்கிட்டோம். 2 கிலோ ஜீரகம் போட்டு பொறுமையாக நல்லா குக் பண்ணணும். ஜீரக சம்பா நொறுக்கக்கூடாது. தேவையான அளவு காரம், உப்பு எல்லாம் பார்த்துக்கணும். அவ்வளோதான். அருமையான கொங்கு சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து இது ரெடியாக ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா ஒரு 10 நிமிஷம் ரெடி ஆகிடும். எடுத்துட்டோம்னா வாழையில் வந்து அந்த பிரியாணி மேலே வைக்கிறோம். இது வந்து ஒரு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வாழை இலையை எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறோம், மூடியை போட்டு நல்லா ஆவி வெளியே வராமல் எடுத்துட்டோம்னா நம்ம அடுப்பு கறி இருக்குல்லங்க, அந்த அடுப்பு கறி எடுத்து மேலே போட்டுக்கணும். ஏன்னா ஜீரசம்பம் வந்து ஒரு சீக்கிரம் வேகாது. அதனால் கீழேயும் ஃபயர் வச்சுருக்கணும், ஓரளவுக்கு மேலேயும் ஃபயர் வச்சுருக்கணும். இப்போ வந்து கொங்கு சிக்கன் ரெடி ஒரு 25 மினிட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த கொங்கு சிக்கன் ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.